நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2024 ஓட கொஸ்டின் பேப்பர். எஸ் இதுல பாருங்க 2 மார்க் கொஸ்டின் எல்லாமே வந்து உங்களுக்கு தியரி கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. பாருங்க 12 கொஸ்டின்ஸ்மே வந்து தியரில இருந்து தான் இருக்கு. அண்ட் 5 மார்க் பாருங்க. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் கேட்டிருக்காங்க. நேச்சர் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரேஷியோலருந்து கேட்டிருக்காங்க. 5 மார்க் கொஸ்டின். கேப்பிட்டல் டர்ன்ஓவர் ரேஷியோ, பிக்ஸட் அசெட் டர்ன்ஓவர், வொர்க்கிங் கேப்பிட்டல் டர்ன்ஓவர். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் எல்லாம் எப்படி போடணுன்றது எக்ஸ்பிளனேஷனோட வீடியோ பண்ணியிருக்கு. ஓகே. அத பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா புரியும். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதுலருந்து கேட்டிருக்காங்க அப்டின்னா, ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் சேஞ்சஸ் இன் வொர்க்கிங் கேப்பிட்டல். ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்லருந்து கேட்டிருக்காங்க. ஓகே. வெறும் சேஞ்சஸ் இன் வொர்க்கிங் கேப்பிட்டல் மட்டும் தான். அது 5 மார்க் கேட்டிருக்காங்க. இது பாருங்க கேஷ் ஃப்ரம் ஆப்பரேஷன். ஓகே. ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், கேஷ் ஃப்ரம் ஆப்பரேஷன் 2மே பார்த்தீங்கன்னா, ஒரே சாப்டர்ல இருந்தே நமக்கு கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்லேருந்து வந்திருக்கு. ஓகே. மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான் இது. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மார்ஜினல் காஸ்டிங்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகே. மார்ஜினல் காஸ்டிங் இந்த ப்ராப்ளமும் எப்படி போடணும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே போட்டிருக்கு. கீ ஃபேக்டர் ஓகே. டைம வந்து கீ ஃபேக்டரா வச்சு போட்டிருக்காங்க. அண்ட் இது பாருங்க ட்ரெண்ட் பெர்சன்டேஜ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் ரொம்ப ஈஸி. அதுல வந்து ட்ரெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஓகே. காமன் சைஸோ கம்பேரிட்டிவோ கூட கிடையாது. ஜஸ்ட் வந்து ட்ரெண்ட். அப்ப இது வந்து பேஸ் இயர் வந்து 2001 வச்சு அப்படியே நம்ம டிவைட் பண்ணி போட வேண்டியது தான். அண்ட் இது பார்த்தீங்கன்னா, ரேஷியோ அனாலிசிஸ்ல இருந்து வந்திருக்கு. இது பாருங்க உங்களுக்கு இது ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஓகே. வொர்க்கிங் கேப்பிட்டல் சேஞ்சஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோர்சஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஓகேவா? ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல இருந்து போட்டிருக்கணும் இந்த ப்ராப்ளம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேப்பிட்டல் பட்ஜெட்டிங். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு கேப்பிட்டல் பட்ஜெட்டிங் கிடையாது. ஓகே. இது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் தான். இப்ப நவம்பர் 2023. இது பாத்தீங்க, இதுவும் 12 கொஸ்டின்ஸுமே பாத்தீங்கன்னா, தியரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. 5 மார்க் ப்ராப்ளம். நம்ம ரேஷியோஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. இதே மாதிரி ப்ராப்ளம் நெறைய சால்வ் பண்ணியிருக்கோம். அதாவது கரண்ட் ரேஷியோ, லிக்விட் ரேஷியோ குடுத்து, வொர்க்கிங் கேப்பிட்டல் குடுத்து, கரண்ட் அசெட்ஸ், கரண்ட் லயபிலிட்டி அண்ட் இன்வென்டரி. இன்வென்டரின்றது ஸ்டாக் இல்லையா? அத கண்டுபிடிக்கணும். அண்ட் இதுவுமே பாருங்களேன் ரேஷியோ அனாலிசிஸ். ரேஷியோ அனாலிசிஸ்லயே 2 ப்ராப்ளம் கேட்டிருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா, கேஷ் ஃப்ரம் ஆப்பரேஷன். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். அண்ட் இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பட்ஜெட். பட்ஜெட் போடணும். அண்ட் இதுவுமே பட்ஜெட்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க 2 ரேஷியோ 2 பட்ஜெட்லேருந்து கேட்டிருக்காங்க. அதனால மொத்தத்துல நம்ம எந்த சாப்டர்ஸும் ஒமிட் பண்ண முடியாது. அண்ட் எல்லாத்துலயும் ஒண்ணு ஒண்ணு கேட்பாங்கன்றதும் கன்ஃபார்ம் கிடையாது. ஓகே. இத மாதிரி வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயும் ஒண்ணு ஒண்ணு தான் கேட்கணும். ஒவ்வொரு யூனிட்ல இருந்து. அது கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்கள பொறுத்து இத மாதிரி 2 எல்லாம் கேட்டுர்றாங்க. ஓகே. இது பாருங்க 10 மார்க்ல மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங்க்கும், ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்க்கும் டிஸ்டிங்கிஷ் கேட்டிருக்காங்க. இது பாருங்க. இதுவும் வந்து ட்ரெண்ட் தான். 10 மார்க்ல ட்ரெண்ட் கேக்குறாங்க. இது ரேஷியோ. ஓகே. ரேஷியோ கிராஸ் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட், ரிட்டர்ன் ஆன் டோட்டல் அசெட், இன்வென்டரி டர்ன்ஓவர், கேப்பிட்டல் டர்ன்ஓவர். ரேஷியோஸ் போடுறது. இது பாருங்க ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் தான். ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல இருந்து கேக்குறாங்க. அண்ட் இது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பட்ஜெட், கேஷ் பட்ஜெட் இதுல வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். இது ஏப்ரல் 2023.
இதுலயும் பாத்தீங்கன்னா தியரி கொஷின்ஸ் தான் இருக்கு 2 மார்க்ல. இது பாருங்க. இது உங்களுக்கு கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட். ஓகே. 5 மார்க்ல கம்பேரிட்டிவ் கேட்டிருக்காங்க. பாருங்க. ரேஷியோ நான் சொன்னேன் இல்லையா? இந்த கரண்ட் அசெட்ஸ், கரண்ட் லியாபிலிட்டி இந்த மெத்தட் கண்டிப்பா போட கத்துக்குங்க. ஏன்னா நிச்சயம் வந்து நெறைய கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு இது. இதுவுமே பாத்தீங்கன்னா ரேஷியோ தான். டெப்ட் கலெக்ஷன் பீரியடும், டெப்ட் டர்ன் ஓவர் ரேஷியோவும். இது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். எந்த ஒரு அட்ஜஸ்ட்மென்ட்டுமே இல்ல. ரொம்ப ஈஸியா இருக்கு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். அண்ட் இதுவுமே பட்ஜெட்லேருந்து கேட்டிருக்காங்க. பட்ஜெட் இதெல்லாம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. பட்ஜெட்லாம் ரொம்ப ஈஸி. ஃபியூ பட்ஜெட்ஸ் தான் இருக்கு. அந்த பட்ஜெட்லாம் எப்படி போடணும்னு தெரிஞ்சுட்டா, அழகா உங்களால 10 மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் 5 மார்க்ல சில கொஸ்டின் பேப்பர்ல பாருங்க 2, 2 எல்லாம் கேட்டுடுறாங்க. ஓகே. இது பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பெர்சன்டேஜ். ட்ரெண்ட் பெர்சன்டேஜும் அவசியம் எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் இருக்கு. இது காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் போட்டீங்கன்னாவே இத்தனை ப்ராப்ளம் வந்துருது பாருங்க. 20 மார்க்கு கேட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரேஷியோ. ரேஷியோல இதுல வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா பட்ஜெட். பட்ஜெட்ல ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் இது. இது நவம்பர் 2023. இதுலயுமே 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா, 2 ப்ராப்ளம் கேட்டுட்டாங்க. ஓகே. இது ரொம்ப ஈஸி தான். அசெட்டைன் கான்ட்ரிபியூஷனும் அண்ட் இங்க கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. ரொம்ப ஈஸியா தான் குடுத்துருக்காங்க. 2 மார்க்ல 10 கொஸ்டின் குடுத்துட்டு 2 ப்ராப்ளம் குடுத்துருக்காங்க. அண்ட் இது ட்ரெண்ட் பெர்சன்டேஜ் குடுத்துருக்காங்க. இது பாருங்க. உங்களுக்கு இது வந்து ரேஷியோ தான். கரண்ட் ரேஷியோ, லிக்விட் ரேஷியோ, அப்சல்யூட் லிக்விட் ரேஷியோ. ரொம்ப ஈஸி தான். அண்ட் இது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். அட்ஜஸ்ட்மென்ட்டே இல்ல. இதே மாதிரி ப்ராப்ளம் தான் முன்னாடி பார்த்தோம். இல்லையா? இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பட்ஜெட்ல இருக்கு. இது மார்ஜினல் காஸ்டிங்ல இருந்து ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட். இது பார்த்தீங்கன்னா, சிலபஸ்ல கிடையாது. டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங். அண்ட் இது கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட். இது ரேஷியோல இருந்து கேட்டிருக்காங்க. 10 மார்க்கு. இது பார்த்தீங்கன்னா, மார்ஜினல் காஸ்டிங். மார்ஜினல் காஸ்டிங்லயே 2 ப்ராப்ளம். 5 மார்க்லயும் கேட்டிருக்காங்க, 10 மார்க்லயும் கேட்டிருக்காங்க. இந்த மார்ஜினல் காஸ்டிங் படிக்கிறதுனால, நம்மளால காஸ்டிங்லயும் பண்ண முடியுது, அண்ட் மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங்லயும் ஆன்சர் பண்ண முடியும். இது பாருங்க ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் கேட்டிருக்கு. இது ஏப்ரல் 2022. இது பார்த்தீங்கன்னா, தியரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் ஒரே ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. இது ட்ரெண்ட் இல்லையா? ட்ரெண்ட் பெர்சன்டேஜ். இது ரேஷியோஸ் பாருங்க. அதே கரண்ட் அசெட், லிக்விட் அசெட், இன்வென்டரி. இந்த கண்டிப்பா எல்லாரும் போட கத்துக்குங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா, மார்ஜினல் காஸ்டிங்ல இருந்து ப்ராப்ளம். அண்ட் இது வந்து நமக்கு இப்ப கிடையாது. ஏன்னா இது வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட்ல இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அதனால மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங்ல இருந்து எடுத்துட்டாங்க கேபிட்டல் பட்ஜெட்டிங்க. அண்ட் இது பாருங்க கேஷ் ஃப்ரம் ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இது பட்ஜெட். பட்ஜெட்ல இருந்து ஈஸி ப்ராப்ளம் தான். ரொம்ப ஈஸி ப்ராப்ளம் இது. இது காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் போட சொல்லியிருக்காங்க. இது நமக்கு வந்து ரேஷியோ அனாலிசிஸ். எல்லாமே வந்து சால்வ் பண்ணியிருக்கு. அதாவது ஏப்ரல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பருக்கான சொல்யூஷன் இருக்கு. பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இது பட்ஜெட். கேஷ் பட்ஜெட். இது ஏப்ரல் 2023. அதாவது 23ல இது பார்த்தீங்கன்னா, சிபிஇசெட் கொஸ்டின் பேப்பர். அதனால தான் இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த அவுட் ஆஃப் சிலபஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அப்ப வந்து இருந்துச்சு கேபிட்டல் பட்ஜெட்டிங். அதாவது இந்த சிபிஇசெட் 6பின்னு இருந்தது இல்லையா? அந்த கொஸ்டின் பேப்பர்ல நமக்கு கேபிட்டல் பட்ஜெட்டிங் உண்டு. இப்பதான் வந்து நமக்கு கேபிட்டல் பட்ஜெட்டிங் இல்ல. அதனால உங்களுக்கு எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் இருக்கும். ஓகே. இதுவும் பார்த்தீங்கன்னா, தியரி தான் கேட்டிருக்காங்க. எதுக்காக இதையும் பார்த்துக்கிறோம் அப்டின்னா, எல்லா சாப்டர்ஸும் இப்ப நமக்கு இருக்கு. ஒண்ணே ஒண்ணு என்ன அப்டின்னா, அந்த கேப்பிட்டல் பட்ஜெட்டிங் மட்டும் இப்ப கிடையாது. ஓகே. அதனால அத மட்டும் ஒமிட் பண்ணிட்டு மீதி ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்க இதுலருந்து வொர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக தான் இந்த கொஸ்டின் பேப்பரையும் ஷேர் பண்ணியிருக்கு.
ஓகே. இது கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட் ஒண்ணுமே இல்ல பாருங்க. வெறும் 3 ஐட்டம் தான் குடுத்துருக்காங்க. 5 மார்க் கொஸ்டின் இது. இதுவும் பாருங்க. நம்ம சொன்னோம் இல்லையா? அதே மாடல். கரண்ட் ரேஷியோ, வொர்க்கிங் கேபிட்டல் இருக்குது. இத வச்சு போட வேண்டியது தான். அண்ட் இதுவும் ரேஷியோல இருந்து தான் கேட்டிருக்காங்க. இது கேஷ் ஃப்ரம் ஆப்பரேஷன். இது பார்த்தீங்கன்னா, மார்ஜினல் காஸ்டிங், பிரேக் ஈவன் பாயிண்ட். இது வந்து கேப்பிட்டல் பட்ஜெட்டிங் கிடையாது நமக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா, காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட். ஈஸி இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஈஸி ரொம்பவே. அழகா போட்டுடலாம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ். இது பார்த்தீங்கன்னா, ரேஷியோலேருந்து கேட்டிருக்காங்க. ரேஷியோல பார்த்தீங்கன்னா, இந்த பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ற மாதிரியோ, இந்த ப்ரொப்ரையட்டரி ஃபண்ட் கண்டுபிடிக்கிற மாரியோ தான் 10 மார்க்ல மோஸ்ட்டா கேட்டிருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். புரொடக்ஷன் பட்ஜெட். ஓகே. புரொடக்ஷன் பட்ஜெட்ல இருக்கு இந்த ப்ராப்ளம். ப்ரிப்பேர் அ புரொடக்ஷன் பட்ஜெட். இதுவும் ஈஸி தான். இது நவம்பர் 22. இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 மார்க் ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 2 ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா, காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட். இது வந்து நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரேஷியோ அனாலிசிஸ். இது ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ. இது ஒரு ரேஷியோ அனாலிசிஸ். ரேஷியோலயும் பார்த்தீங்கன்னா, நெறைய 5 மார்க் கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா, மார்ஜினல் காஸ்டிங். இது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். அட்ஜஸ்ட்மென்ட்டே கிடையாது. ஈஸியா இருக்கு. இது வந்து கேப்பிட்டல் பட்ஜெட்டிங் நமக்கு இல்ல. அண்ட் இது கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் ரொம்ப ஈஸியான சாப்டர். 3 மெத்தட் தான். காமன் சைஸ், கம்பேரிட்டிவ், ட்ரெண்ட். இதுல அவசியம் 2 வந்து கேட்டுடுறாங்க. 5 மார்க்ல 1ம், 10 மார்க்ல 1ம். அதனால நிச்சயம் அந்த சாப்டர படிங்க. அது இது ரேஷியோ அனாலிசிஸ். இது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இது வந்து கேப்பிட்டல் பட்ஜெட்டிங் நமக்கு இல்ல. அடுத்து இது நவம்பர் 21. 2 மார்க்ஸ் எல்லாமே தியரி தான் இதுல. காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட். ஓகே. இது ரேஷியோ அனாலிசிஸ். சேம் அதே மெத்தட் பாருங்க. இது ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டி. கேஷ் பேலன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டியில. இது வந்து கேப்பிட்டல் பட்ஜெட்டிங் கிடையாது. அண்ட் இது வந்து பட்ஜெட்ரி கண்ட்ரோல். இது வந்து மார்ஜினல் காஸ்டிங்ல இருந்து கேட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பர்சன்டேஜ். இதே சேம் ப்ராப்ளமே நிறைய வாட்டி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இது ரேஷியோல கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியானது தான் இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா மார்ஜினல் காஸ்டிங்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட். ஓகே. கேஷ் பட்ஜெட் இது. அண்ட் ஏப்ரல் 21. 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. வெறும் பிவி ரேஷியோ தான். அண்ட் இதுல வந்து நமக்கு அந்த 5 மார்க்ல கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி மாடல் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. மத்ததெல்லாம் தியரி தான். அண்ட் இது பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் பெர்சன்டேஜ். இது ரேஷியோ. ரேஷியோ அதே மாடலே தான். 2 மார்க்ல கேட்டிருக்க மாடலே தான் இதுவும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா, நமக்கு இதுவும் ரேஷியோஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட். இது பார்த்தீங்கன்னா, கேஷ் ஃப்ரம் ஆப்பரேஷன் அசர்டெயின் பண்ண சொல்லியிருக்கு. அண்ட் இது வந்து மார்ஜினல் காஸ்டிங்ல பிரேக் ஈவன் பாயிண்ட் அண்ட் யூனிட்ஸ் அண்ட் வால்யூம் ரெண்டுத்துலையுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது கேபிட்டல் பட்ஜெட்டிங் நமக்கு இல்ல. இது கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட். இது ரேஷியோ. ரேஷியோல பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரேட்டரி ஃபண்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இது நமக்கு கேஷ் பட்ஜெட். கேஷ் பட்ஜெட்லேருந்து 10 மார்க் கேட்குறாங்க. ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்லேருந்து 10 மார்க். ஓகே. பட்ஜெட்னு எடுத்துக்கிட்டோம்னா கேஷ் பட்ஜெட், ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் 10 மார்க்ல வருது. நவம்பர் 20. இது வந்து ஃபுல்லா பார்த்தீங்கன்னா தியரி இருக்கு. இது வந்து பிவி ரேஷியோ. அண்ட் இது வந்து ஒரு சின்ன பட்ஜெட், புரொடக்ஷன் பட்ஜெட் போட சொல்லியிருக்காங்க.
இவ்வளோதான். இதெல்லாம் தியரி தான். அண்ட் இது கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட்டு. இது பார்த்தீங்கன்னா ரேஷியோ நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த சின்ன ப்ராப்ளம். அது அதே மாடல். இதுவும் பார்த்தீங்கன்னா ரேஷியோ. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. இது பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ரம் ஆப்பரேஷன் கண்டுபிடிக்கணும். அண்ட் இது பிரேக் ஈவன் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது. இது கேபிட்டல் பட்ஜெட் கிடையாது. இது காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட், ப்ரிப்பேர் அ பேலன்ஸ் ஷீட். ஓகே, குடுத்துருக்க இன்ஃபர்மேஷன வச்சு அன்னோன் ஃபிகர் எல்லாம் கண்டுபிடிச்சு பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ணணும். இது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் தான். அட்ஜஸ்ட்மென்ட்டோட இருக்கு. 10 மார்க். ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா புரொடக்ஷன் பட்ஜெட். இதே சேம் ப்ராப்ளமே நம்ம பார்த்துருப்போம். இல்லையா? இதுவும் வந்து நம்ம போட்டும் இருக்கோம். வீடியோவும் போட்டிருக்கு. எப்படி போடணுன்றது இந்த ப்ராப்ளம். ஏன்னா டிஃபரெண்ட்டா இதுல நார்மல் லாஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க இல்லையா? அதனால எப்படி போடணுன்றதையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் வீடியோல. பார்த்துக்கங்க. பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இது நவம்பர் 19. அதாவது இந்த நவம்பர் எல்லாம் அரியர் கொஸ்டின் பேப்பர். அதுல கொஞ்சம் வந்து கஷ்டமா தான் குடுத்துருக்காங்க. ரெகுலர் பேப்பர் ரொம்ப ஈஸியாவே இருக்கு. இது ஃபுல்லா தியரி தான் கேட்டிருக்காங்க. 12 மார்க்குமே. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட். இது கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. இதுவும் வந்து ரேஷியோலேருந்தே டேட்டா டர்ன் ஓவர், ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் டேட்டாஸ். ஓகே. அண்ட் இது பாருங்க, உங்களுக்கு வந்து மார்ஜினல் காஸ்டிங்லேருந்து ரொம்ப ஈஸி தான். ஃபைண்ட் த ப்ராஃபிட் தான் கேட்டிருக்காங்க. மார்ஜினல் காஸ்ட்ன்றது என்னது? வேரியபிள் காஸ்ட் தான் மார்ஜினல் காஸ்ட். ஓகே, இது பட்ஜெட்ரி கண்ட்ரோல்லேருந்து ஃப்ராக்ஷன் பட்ஜெட். இது நமக்கு கிடையாது. கேபிட்டல் பட்ஜெட்டிங். இது பார்த்தீங்கன்னா நமக்கு 10% தான். ஈஸியான ப்ராப்ளம். அண்ட் இது ரேஷியோஸ். ரேஷியோஸில் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ட்ரேடிங்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு. இது பாருங்க ரொம்ப ஈஸி. காஸ்ட் அக்கௌண்டிங்லேயே பார்த்தோம் இல்லையா? இது மாதிரி 2 பீரியடுக்கு அதே மாதிரி ப்ராப்ளம் தான் இதுலயுமே கேட்குறாங்க. இது பாருங்க ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட். இது ஏப்ரல் 19. 2 மார்க்ஸ் எல்லாமே தியரி தான். அண்ட் இது பாருங்க காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட். ரொம்ப ஈஸி. இன்ஃபர்மேஷனே இவ்வளோ தான். அப்புறம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் நெட் ப்ராஃபிட்டும் ரேஷியோஸ். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ. ரேஷியோவில் 2 ப்ராப்ளம் வந்துருச்சு. பிரேக் ஈவன் பாயிண்ட், மார்ஜினல் காஸ்டிங். அண்ட் இது பாருங்க கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம். இது வந்து நமக்கு கேபிட்டல் பட்ஜெட்டிங் கிடையாது. இது பாருங்க கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட். ரொம்ப ஈஸி தான். அண்ட் இது ரேஷியோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரொப்ரேட்டரி ஃபண்ட். ஓகே, இந்த ப்ரொப்ரேட்டரி ஃபண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரியும் பேலன்ஸ் ஷீட் போடுற மாதிரியும் ரேஷியோஸ்ல கண்டிப்பா ப்ராப்ளம் போட்டு பாருங்க. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கு. இந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணியிருக்கு. ஓகே, இது கேபிட்டல் பட்ஜெட்டிங் நமக்கு கிடையாது. ஓகே, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.